ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யரித்தி சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தை தான் சுற்றி காமிக்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம், என்னென்ன பூக்கள் இருக்குது, என்னென்ன காய்கள் இருக்குது அப்படின்னா ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சீத்தா மரத்தை பார்க்கலாம். பின்னாடி பக்கம் தோட்டத்தில் உள்ளது, பின்னாடி என்னென்ன நான் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சீத்தா மரம் வச்சு 3 வருஷம் ஆகுது. இப்போ தான் ஓரளவு மரமாக வந்திருக்கு. ஏன்னா வந்து வளர வளர குரங்கு வைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் ஏறி ஏறி ஒடிச்சு அடும்பு பண்ணிகிட்டே இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் ஒடிச்சு விட்டு மறுபடியும் கிளைகள்லாம் துளுத்து வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. காயெலாம் இந்த வருஷம் வந்து செம்ம காய் பிடிச்சிருந்தது. சரி, நாங்களும் டெய்லியும் வீட்லேயே தான் இருந்தோம், பாதுகாத்துக்கிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் குரங்கு வரும்போது பட்டாளமாக வருது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. நிறையா காய்களை பறித்து சாப்பிட்ருச்சு. இப்போ அதில் தப்பி தவறி இருக்கிறது சின்னதாக இருக்கிற பிஞ்சுகள் மட்டும்தான் இருக்குது. சீத்தா பாருங்கள், இதில் 2 ஜோடியாக இருக்குது. இன்னும் 2 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது இருக்குமா என்னன்னு தெரியாது. அவங்க கண்ணுக்கு தெரியாத சீத்தாக்காய் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பறித்து சாப்பிட்டுட்டாங்க. இங்கே ஒரு சீத்தாக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது அந்த முகனையில் லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் மூளையில் ஒன்று இருக்குது. இப்படி அங்கங்கே ஒன்று தான் இருக்குது. மற்றது எல்லாமே வந்துட்டு குரங்கு வேட்டையாடிட்டு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குங்களா, இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு 100 காய்க்கு மேலே பிடிச்சிருந்தது. அவ்வளவும் இருந்தது. எல்லாம் பெருக்க குரங்கு வந்து அட்டுழியம் பண்ணி அதையெல்லாம் சாப்பிட்ருச்சு. ஒரே ஒரு காய் மட்டும் சீத்தாப்பழம் நான் பேக் சைடு போயிட்டு பார்த்தம்போது கொஞ்சம் நல்லா செங்காயாக கணிஞ்சிருந்தது. நேற்று ஈவினிங் போல் தான் அதை வந்து பறித்து அந்த பழத்தை ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது கொஞ்சம் இன்னும் ஒரு 10 டேஸ் போனோம்னாக்கா நல்லா பறித்து வீட்டில் வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா பழுத்துரும். இந்த 3 வருஷத்தில் ஒரே ஒரு காய் மட்டும்தான் சீத்தாக்காய் நான் பறிச்சிருக்கிறேன். சாப்பிடலாம், இன்னும் ஒரு 2 நாளில் அதை சாப்பிட்றலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கன்று வந்து இது வந்து அடுக்கு மல்லிகைப்பூ. நல்லா சூப்பராக செம வாசமாக இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும். இது மொட்டாக இருக்கும்போது நம்மளால் பறித்து கட்ட முடியாது. கோக்க வேணால் செய்யலாம், கட்ட முடியாது. அதனால் மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம பறிக்கிறது. அடுத்தது பாருங்கள், நார்மலான மல்லிகைப்பூ. இதெல்லாம் வந்துட்டு பறிக்கணும். பூக்கள் வந்து பூத்துருக்கு. இதை நம்ம பறித்து வந்து எடுத்துக்கலாம். பறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பூவெல்லாம் இருக்குங்களா. இப்போ மதியம் வந்துட்டு 11 மணி போல் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா பூக்கள்லாம் பூத்துருக்கு. இந்த பூவெல்லாம் நம்ம வந்து பறிச்சிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம எப்போதுமே வைக்கக்கூடிய பூக்கள் தான் இது. இந்த மல்லிகைப்பூ இது வந்து அடுக்கு மல்லிகைப்பூ. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்திங்களா, இது வந்து அடுக்கு மல்லிகைப்பூ. இது சாதாரண மல்லிகைப்பூ. பக்கத்துலேயே கருவேப்பிலை கன்று வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஊசி கனகாமரம்னு சொல்லுவாங்க. ஊசி கனகாமரம் அப்படி இல்லைன்னா டெல்லி கனகாமரம்னு சொல்லுவாங்க. இது சீக்கிரமாகவே வாடிடும். சீக்கிரமாக வாடிடும்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. மற்ற கனகாமரம்னா நம்ம நாட்டு கனகாமரம் அப்படின்னாக்கா அது 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கனாக்கா அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளஞ்செடி பாருங்கள். நான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட அது நல்லா துளுத்து வருது. ஏன்னா இந்த பக்கம் நடக்கிறதுக்கு நமக்கு பாதை வேணும் அப்படின்றதுனால குச்சி வச்சு நல்லா சாச்சி வைக்கிறேன். குரங்கு வர எல்லாத்தையும் தள்ளி விட்டு முன் பக்கமாகவே தான் வந்துட்டுருக்கு. சீத்தா பாருங்கள், சீத்தானே வருது. எனக்கு ரொம்ப சீத்தா பிடிக்கும். சீத்தா கண்ணே நிறைய இடத்துல வச்சுருக்கிறதுனால சீத்தானே தான் வருது. மாதுளஞ்செடி பாருங்கள், இது வந்து ரெட் கலரில் வரும். இதனுடைய காய் இருக்கும் பாருங்கள். நமக்கு பூ வந்து எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் உள்ளுக்கு இருக்கும். லைட் கலரில் இருந்துச்சு அப்படின்னாக்க அதனுடைய சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், லைட்டாக பிங்க் கலரில் தான் இருக்கும். நல்லா டார்க் பிங்க் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் இருக்காது. இது வந்து நல்லா ரெட் கலரில் வரும். இதனுடைய பூவை பார்த்திங்களா நல்லா ரெட்டிஷாக இருக்கா. அது மாதிரி உள்ள பழம் பழுக்கிறதும் நமக்கு சிகப்பு கலரில் பழம் கிடைக்கும். ஓகே, இது மாதுளங்கன்று நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக இங்கேயும் மல்லிகைப்பூ எல்லாம் சீசன் முடிஞ்சு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணதுலேருந்து நல்லா துளுத்து வருது பார்த்திங்களா. இந்த துளிர்லேருந்து இனிமேல் எல்லாமே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். எல்லாமே துளுத்து வந்திருக்குது பாருங்கள். சீசன் முடிஞ்சதையும் நம்ம அடியோடு கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டோம்னா தான் ஒரு கட்டிங்லேருந்தே 3-4 கட்டிங் வந்து நமக்கு வரும். அப்போ 3-4 கிளைகள் கிடைக்கும் போது நமக்கு அதுலேயே நமக்கு வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள் எப்படி வந்து துளுத்து வந்துட்டுருக்குன்னு. க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே துளுத்து வளரக்கூடியது தான். நல்ல டார்க் க்ரீனாக இருக்கிறது நல்ல முத்தின ஸ்டேஜ், நல்லா வளர்ந்து வந்தது. இது வந்து பூத்து கட் பண்ணி விட்டேன் பாருங்கள், நல்லா டார்க் ஆகிடுச்சி. இப்போ வந்து இதில் துளுக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான். இங்கே ஒரு மல்லிகைப்பூ கன்று, இதுலேயே இடையிலேயே வந்து கருவேப்பிலை கன்றும் இருக்குது பாருங்கள். நான் அங்கங்கே கருவேப்பிலை கன்று வச்சுருப்பேன். எல்லா இடத்துலையுமே கருவேப்பிலை கன்று இருக்கும். இதுவும் மல்லிகைப்பூ செடி தான். இது அதுவும் அடுக்கு மல்லிகைப்பூ. அதே மாதிரி இதுவுமே வந்து அடுக்கு மல்லிகைப்பூ தான். ஓகே, அடுத்தது நம்ம கீழே பார்க்கலாம்.
இது பாருங்கள், இது என்ன செடின்னு தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3 நாளாக தோட்டத்து பக்கம் வரவே இல்லை. வாரத்தில் ஒரு நாள் வந்து கூட்டிடுவேன், தோட்டத்தை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா காற்று இப்போ பயங்கரமாக அடிக்குதா, காற்றடி காலம், மழையும் அப்பப்போ பெய்யுது, வெயில் காலமாக இருக்கிறதுனால இலைகள் எல்லாமே கொட்டுறதுனால எல்லாமே தோட்டம் ஃபுல்லாகவே, செடி ஃபுல்லாகவே வந்து இலைகள்லாம் கொட்டி கொட்டி கிடக்குது. எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணோம்னா தான் தோட்டம் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து என்னென்னா கருணக்கிழங்கு செடி தான். கருணக்கிழங்கு வாங்கி புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்த போது அது முளைக்க ஆரம்பிச்சிச்சு. 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 3 மாதம் வரைக்கும் நான் போட்டிருந்தேன். சரி, ஓகே, நமக்கு தான் தோட்டத்தில் இடம் இருக்கே, நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டுட்டு வந்து நான் நட்டு வச்சேன். ஒன்றையும் வந்து அந்த கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, கிழங்கு வந்து ஊனி வச்சதில் பாருங்கள் எப்படி நல்லா துளுத்து வந்திருக்குன்ட்டு. இப்போ வச்சு ஒரு எப்படியும் 20 நாள் இருக்கும். நான் ஊனி ஒரு 20 நாள் இருக்கும். அந்த 20 நாளில் நமக்கு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நான் எதெல்லாம் வச்சது எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு செடி தான். பாருங்கள், இது எல்லாமே கருணக்கிழங்கு செடி தான். ஓகே, நல்லா துளுத்து வந்துருச்சு. நம்ம வச்சது எல்லாமே வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து சாப்பிட்டுட்டு போட்ட எலுமிச்சங்கம் விதையிலேருந்து வந்த செடி தான் இது. எலுமிச்சங்கன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து வளர ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. நமக்கு இந்த லெவலில் வந்திருக்கு. நமக்கு முருங்கை மரம் இருக்கிறதுனால சரியாக வளரலையா என்னன்னு தெரியல, ஆனால் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. வெயில் வந்து இடையில காமிக்குது பார்த்திங்களா, அதனால் வளர்ந்துட்டு தான் இருக்குது. வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. என்னுடைய முருங்கை மரத்தை கொஞ்சம் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. குரங்கோட அட்டூழியத்தால் தான் அப்படி பச்சை பசேர்னு கீரைலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு 3 நாள் முருங்கீரை சூப்பு வச்சு குடித்தேன் காலையில். அது கூட பொறுக்கவே இல்லையாட்ருக்கு. அது உள்ளே பாருங்கள் மரத்தை எப்படி மொட்டையாக ஆக்கி வச்சிருச்சுன்னு. இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாவுறது, அதுலேருந்து இதுக்கு தாவுறது, அப்படி தாவி கிளைகளை எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டுருச்சு இந்த குரங்கு. எல்லாம் பாருங்கள் தொங்கிட்டே இருக்கும். ஒன்றுமே கிடையாது. இந்த பக்கமாவது கொஞ்சம் இருக்குது. மேலே மாடியெலாம், முன்னாடி மாடியில் ஏறி தான் நான் வந்து கீரைலாம் பறித்தேன். கீரை பறித்து வச்சு சூப்பு குடிச்சிருந்தேன். ஒரு 3 நாள் வரைக்கும் சூப்பு குடித்தேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு குடிக்க முடியல. குரங்கு வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டுருச்சு. கீரை இருந்தால் தானே நம்ம பறித்து வந்து சூப்பு வைக்க முடியும். எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. அதுவும் வந்து தலை வந்து முருங்கீரை வந்து இப்போ சரியில்லை. முன்னாடிலாம் நல்லா சூப்பராக இருந்தது, இப்போ சரியில்லை. எல்லாமே கொட்டி மறுபடியும் துடுத்தாதான் நல்லா வரும், நம்ம வந்து பறிக்க முடியும். இங்கே பாருங்கள் இது எல்லாமே மொட்டையாக கிடக்குது. வரும் உடச்சி போட்டுற வேண்டியதான். இது எல்லாமே பாருங்கள் எல்லாம் உடச்சி போட்டது தான். நம்ம வந்து தோட்டம் அதாவது ஒரு செடியை வைக்கிறது பெருசு கிடையாது, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயின்டைன் பண்ணோம்னா தான் நம்மளால் அதுக்கு நல்ல ஒரு பலனை நம்ம பெற முடியும். இங்கே பாருங்கள் இது வந்து கனகாமரம். இந்த கனகாமரம் வந்துட்டு நாட்டு கனகாமரம்னு சொல்லுவாங்க. இது வந்து சிகப்பு கனகாமரம். சிகப்பு கனகாமரத்துலேயே லைட்டாக இருக்கக்கூடிய கலர் இது. இன்னும் டார்க் ரெட் கலரும் இருக்குது. இந்த பூ வந்து நார்மலாக நம்ம தோட்டத்தில் இருக்கிறது, நார்மலாக இருக்கக்கூடிய சிகப்பு கனகாமரம் இது. இதுவும் அது மாதிரி சிகப்பு கனகாமரம் தான். இது பாருங்கள் நாட்டு கனகாமரத்தில் மஞ்சள் கனகாமரம் காமிக்கிறேன். அப்படியே குப்பையும் நம்ம அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாம். ஏன்னா காற்றுல வந்து நிறையா குப்பைகள் வந்துருச்சு, பேப்பராக கிடக்கு. அந்த பேப்பரையாவது நம்ம தள்ளி விட்ருவோம். ஓகே, இது வந்து மஞ்சள் கனகாமரம் பாருங்கள். மஞ்சள் கனகாமரம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிகப்பு கனகாமரம். இது வந்துட்டு மஞ்சள் கனகாமரம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குது. பூக்கள் பாருங்கள். இது வந்து மாதுளங்கன்று இங்கே வந்து முளைச்சிட்ருக்கு. நானும் வந்து கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் துளுத்து வருது. சரி வந்துட்டு போட்டோம், ஓரத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேற்று தான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு இது காக்கரட்டா பூச்செடி, அதை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு கருவேப்பிலை கன்று இருக்குது. நமக்கு தான் கருவேப்பிலை பிரியராச்சு, எல்லா இடத்துலையும் கருவேப்பிலை வச்சுருப்பேன். ஓகே, இந்த பக்கம் தோட்டத்தில், அதாவது பின்பக்கம் தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற செடிகளும் பூக்கணும், இதுதான். ஓகே, முன்பக்கம் போகும்போப்போ முன்பக்கத்தில் உள்ள செடிகளை பார்க்கலாம். இது வந்து மாதுளஞ்செடி. மாதுளஞ்செடியில் நிறையா காய் இருந்தது. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம குரங்கு சார் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாரு. பாருங்கள் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வர காய் மட்டும்தான் நிற்குது. இதையும் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்ததையும்
அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க சாப்பிட்ட மிச்சம்தான் நமக்கு. எல்லாம் பாருங்கள் பூ நல்லா பூத்துருக்கு. பூக்கும் காயெலாம் வரும். அங்கிட்டலாம் பாருங்கள் காய்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பெருக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. ஒரு 3 பழம் மட்டும் நல்லா நல்ல ஸ்டேஜில் பழுக்கிற ஸ்டேஜில் வந்தது. ஓகே, இன்னும் ஒரு 4 நாள் போகட்டும் பறிச்சிக்கலான் இருந்தோம். அதை தலைவர் வந்து வேட்டையாடிட்டார். இந்த குரங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பின்னாடி பக்கம் தோட்டத்து பக்கம் பார்த்திங்களா சீட்டாக்கன்று, அதே மாதிரி முன்னாடி பக்கமும் சீட்டா வச்சுருக்கேன். இது வச்சு 3 வருஷம் ஆச்சு. எல்லாமே குரங்கால தான் வளர்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. வளர ஒடிச்சு விட்டா அப்புறம் எங்கேருந்து வளரும். இப்போ வந்து இது சின்னதாக இருக்குதா, இதெல்லாம் பாருங்கள். இப்போ இது என்ன வந்துட்டு இந்த க்ரீன் கலராக மாறி ஒவ்வொரு கட்டிங்கும் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கட்டிங்காக இருக்கிறது வந்து விரிஞ்சு வரும்போது நமக்கு வந்து கலரே இந்த க்ரீன் கலர்லேருந்து ஒயிட் கலருக்கு மாறின மாதிரி இருக்கும். அப்போ தான் பழுக்கிற ஸ்டேஜ். அப்போ நம்ம பறித்தோம்னா தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. இப்போ பறித்தோம்னா நம்மளால் வந்து பாதுகாப்பாகவும் வச்சுருக்க முடியாது. அது வெம்பி போய் அழுகி போய் தான் போகும், பழமாகாது. இதுவும் பாருங்கள், இது வந்து சின்னதாக இருக்குது. இப்படி நிறைய காய்கள்லாம் நிறையா வைக்கிது. குரங்கு இல்லை அப்படின்னா நம்ம பறித்து சாப்பிட்லாம். குரங்கால் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியல. இதில் பாருங்கள் பூச்சாட்டிருக்கு, வெள்ளை பூச்சி மாதிரி இருக்குது. அதில் எறும்பும் அரிக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதனுடைய கண்டிஷன் வந்து இப்படி தான் இருக்குது. முல்லைப்பூ செடி பாருங்கள், அது வந்து மேலே மாடியில் ஏற்றி விட்ருந்தேன். காற்றடிச்சதில் கீழே வந்து எல்லாம் விழுந்துருச்சு. அதனால் சரி செடிங்க பாதுகாப்புலேயே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இங்கே நான் விட்டுட்டேன் இந்த முல்லைப்பூ கன்று. அதுக்கும் பக்கத்துலேயே பாருங்கள் கத்திரி செடி. இதுவும் பாருங்கள் கத்திரி செடி வந்து காய்ச்சி ஓஞ்சிருச்சு. கட் பண்ணி விட்டு மறுபடியும் வந்து நமக்கு துளுக்க ஆரம்பிச்சிருச்சு கத்திரி செடி. இந்த ஒரு கத்திரி செடியிலேருந்து தான் எனக்கு அவ்வளோ காய் கிடச்சிது. அதனால் இதுக்குண்டான உரங்கள்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். உரங்கள்னால் என்ன, காய்கறி வேஸ்டேஜ் நம்ம ஒரு 2-3 நாள் காய்கறிலாம் அப்படியே வச்சுருந்து ஒரு பக்கெட்டில் நம்ம போட்டு வச்சோம். தண்ணியை ஊற்றி அது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் 3 நாள் கழித்து வடிகட்டி நம்ம இதெல்லாம் ஊற்றுறோம். அதே மாதிரி வந்து செடிங்களுக்கு அதனுடைய இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கூட்டி அள்ளி அந்த இலைகளையும் இதில் போட்டு தண்ணி ஊற்றுவோம். அதுதான் உரங்கள். அப்புறம் நம்ம சாதம் வடிக்கிற தண்ணி, கஞ்சி தண்ணி, கழனி தண்ணி இதெல்லாம் ஊற்றுனாலுமே வந்துடும். மற்றபடி நம்ம பெருசாக வந்து உரங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது கொடுத்தோம்னாலே போதும், நல்ல செடிகள் வந்து நல்ல செழிப்பாக வளரும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கருவேப்பிலை கன்று. இங்கே உள்ள கருவேப்பிலை கன்றுலேருந்து தான் நான் சாப்பாட்டுக்கு வந்து எடுத்துப்பேன். குழம்புக்கு, ரசத்துக்கு, அடுத்து வந்து துவையல் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் மொட்டையாக இருக்கா. இது எல்லாமே நான் பறித்தது தான், அதனால தான் மொட்டையாக இருக்குது. இங்கே பாருங்கள் முல்லைப்பூ கன்று நல்லா துளுத்து வருதுங்களா. துளுத்து வர இங்கே வந்து ஆடு வர்ற ஆடுங்கள்லாம் என்ன பண்ணுது, ஆடு மேய்ஞ்சி எல்லாத்தையுமே கடித்து சாப்பிட்றது. அவங்களுடைய கண்ணுக்கு தப்பி வரதுலேருந்து தான் நமக்கு வந்து பூக்கள் பூக்குது. பூக்கள் வந்து அந்தளவுக்கு பூக்க விடுறதே கிடையாது இந்த ஆடுலாம். பாருங்க, ஏதோ கொஞ்சம் ஒரு சில இடங்களில் தான் நமக்கு பூ கிடைக்கும். இதெல்லாம் வந்து துளுத்து வருது. இது பாருங்கள் பூ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் வந்து பூக்கள்லாம் பூக்கும். புதுசாக வந்து துளுத்து வந்திருக்குது பாருங்கள். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியில் செம்பருத்தி பூ ஒரு 3 பூ இருக்குது. இங்கே ஒரு சீட்டா இருக்குது. சீட்டா மரம் தான் நான் சொன்ன மாதிரி நிறைய வச்சுருக்கேன். 4 சீட்டா கன்று இருக்குது நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி கன்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா துளுத்து வந்திருக்குது பாருங்கள். மருதாணி செடி. அடுத்தது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. ஒரு சும்மா சின்னோண்டு செடியாக தான் வச்சேன். எப்படி வந்து விதைப்பட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.